செலிபிரிட்டியின் அரசியல் கள நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் இப்ராஹிம் பாபு அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஓட்டு திருட்டுன்னு சொல்லி ஒரு இதை நமக்கு சொல்லியிருக்காரு. அது எப்படி என்ன பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேருவால் வடிவமைக்கப்பட்ட இந்தியா, அருமை தலைவி முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியால் வலிமைப்படுத்தப்பட்ட இந்தியா, தொடர்ச்சியாக அன்னை சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலின்படி மன்மோகன் சிங்கால் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தப்பட்ட இந்தியா, இது எல்லாத்தையுமே சீர்குலைக்கும் வகையில் சர்வாதிகார ஆட்சி நோக்கி நகர்த்துற இந்த பாசிச பிஜேபி ஆட்சியினுடைய பிரதம மந்திரியாக இன்னைக்கு மோடி இருக்கார். மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர் கையில் தான் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அனைத்து துறைகளையும் அவருடைய நேரடி கண்காணிப்பில் அவர் சொல்கிறது கேட்கக்கூடியதாக மாறிடுச்சு. அது ரொம்ப முக்கியம். ஈடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு அதுக்கு பல தரவுகள் நம்மளால் தர முடியும். இல்லை, நம்ம வந்து ஈடியை பற்றியோ இதை பற்றியோ இல்லை, ஓட்டு திருட்டுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதில் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு, அதை எந்த முறையில் இல்லை, அதான் அதுக்காக தான் வர்றேன். இப்படி ஒவ்வொரு தன்னாட்சி முறையில் செயல்படக்கூடிய துறைகளை கையில் எடுத்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த அரசு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம், வாக்கு திருட்டு நடத்தியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஏதோ இந்த ஓட்டு மிஷினில் பெரிய கோளாறு பண்ணுறாங்க போல இருக்கு, அதை எப்படிடா நிரூபிக்கிறது அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஜெயிச்சிங்களே, அது ஓட்டு மிஷின் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் எல்லாருமே தடுமாறிக்கிறாங்க அனைத்து அரசியல் கட்சிகள். வந்து எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ குஜராத்தில் மட்டும் நம்ம சொல்லலாம், ஒட்டுமொத்த நாட்டிலுமே ஜெயிக்கிறாங்கன்னா அது அனைத்துமே ஓட்டு திருட்டு தானா? இல்லை, அது தான் உதாரணத்துக்கு ராகுல் காந்தியுடைய ஆய்வின் அடிப்படையில் மிகப்பெரிய எக்ஸசைஸ், அது சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுத்தப்பட்ட வேட்பாளர் ஒருத்தர், அந்த வேட்பாளர் கர்நாடகாவில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 7 தொகுதி சட்டமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதி 7 தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி, அதில் 6 தொகுதியில் 88,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருக்கார். மிச்சருடைய ஒரே தொகுதியில் 1,20,000 வாக்குகள் கூடுதலாக பிஜேபியினுடைய வேட்பாளர் கிடைக்கப்பெற்று 32,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாரு. இல்லை, ஃபர்ஸ்டே வந்து மோடி வந்து பின்தங்கி தானே இருந்தார், அதுக்கப்புறம் தானே. ஆமாம், உண்மை. இந்த 65 அது மட்டும் இல்லை, கடைசி நேரத்தில் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அது கூடுறது, சடார்னு ஏறுறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் சாதாரணமாக ஏதாவது ஒரு பூத்தில் ஆளுகள் நிப்பாட்டிக்கிட்டே உனக்கு 10 எனக்கு 10ன்னு போட்டுக்கிற ஓட்டு சமாச்சாரம்லாம் இங்கே நடந்திருக்கு. ஆனால் சாலிடாக அப்படியே ஓட்டுகள் கடைசி நேரத்தில் ஒரு பெரிய அளவில் விழுகுதுன்னு சொன்னால் அதாவது சந்தேகத்துக்குரிய சமாச்சாரம் இல்லையா? அதெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற பட்சத்தினால தான் இந்த சமாச்சாரம் நடக்குது. தேர்தல் ஆணையம் அதில் சரியாக இல்லை. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுது. அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? நம்ம பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இல்லை, 100% ராகுல் காந்தியுடைய நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வச்சுட்டார். அந்த குற்றச்சாட்டை மறுக்க வேண்டியது, அதுக்கு தரவுகளை தர வேண்டியது யாரு? தேர்தல் ஆணையம். நீங்கள் அவர் வெளிநாடு போயிட்டாருங்கிற சமயம் வெளிநாட்டுக்கே போகக்கூடாதுன்னு இருக்கா? சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா? அப்போ ஒரு மனிதன் சொன்னால் மனிதனுக்கு பல சங்கடங்கள் இருக்கும். அந்த சங்கடங்கள் உடல் ரீதியாக ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரியான சமாதானங்கள் எது வேணாலும் இருக்கலாம். என்ன, அது ஏதோ ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிட்டாரு. இதே மாதிரி இவங்க எத்தனையோ விஷயத்தை சொல்லி பார்த்துட்டாங்க. பப்புன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அவர் பகுதி நேர அரசியல்வாதின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அதெல்லாம் அவர் கரிஸ்மேட்டிக் லீடர். இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஆள் அவர் ஒரு ஆள் தான். இன்னைக்கு வேற யாரையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு மூல முடுக்கில் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு காஷ்மீர் வரையும் ஒரு நபரை தெரியும்னு சொன்னால், அவருடைய கேரக்டர் தெரியும்னு சொன்னால் அது ராகுல் காந்தியை மட்டும்தான். வேற யாரையுமே சொல்ல முடியாது. அவர் நிரூபிச்சிட்டாரா ராகுல் காந்தி? குற்றச்சாட்டை வச்சுட்டோம். நாங்க குற்றச்சாட்டை ஆதாரத்தோட வைக்கிறோம்.
இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றோம், இதை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றோம். அந்த ஆய்வு செஞ்சு தரவுகளை தர வேண்டிய சமாச்சாரம் நாங்க கேட்கக்கூடிய தரவுகளே தர மாட்டேங்குது. நீங்க சிசிடிவியோட கொடுங்க, எத்தனை பேர் நின்னாங்க கடைசியா ஓட்டு போடுறதுக்கு, எப்படி இந்த பர்சன்டேஜ் ஏறுனுச்சு அப்படின்னு நான் கேட்கிறோம். தர முடியாதுங்கிறாங்க. அதுக்கு ஒரு இதை போட்டு கேன்சல் பண்றாங்க. அதாவது எதெல்லாம் தப்பிச்சுக்க முடியுமோ தப்ப செஞ்சுட்டு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழியை பாக்குறாங்க அவங்க. நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரே வீட்டுல ஒரு 16 பேர் 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது உண்மையா? 16 பேர் இருக்கிறாங்களா? ஆமா, அந்த அட்ரஸோட கொடுத்துட்டோமே நாங்க வந்து வெளியே பொதுத்தளத்துல, அதுவும் ஒரு பிரஸ் மீடியாவோட பிரஸ்ஸோடைய கூட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா இந்தியாவோட கூடிய முக்கிய பிரஸ்களை பூரா உட்கார வச்சு ஓப்பன் கொடுக்குறாரு. அப்ப அது மாதிரி செய்யும் போது, அதை டிக்ளேர் பண்ண போகும்போது அதை வந்து எடுத்து அதுக்கு வந்து தரவுகளை தந்து அதை ஆய்வு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய இது தேர்தல் கமிஷனு. அந்த தேர்தல் கமிஷன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி பிஜேபி ஏன் பதில் சொல்லுது? அங்க ஓட்டு திருட்டு நடக்குது சொல்றீங்க, அங்க காங்கிரஸ் யாரும் இருப்பாங்கல்ல, பொறுப்பாளர்கள் நிச்சயமா இருப்பாங்க. என்ன பண்ணாங்க? இல்ல, அதாவது எப்படின்னு கேட்டா, இப்ப காங்கிரஸ் வரைவு பட்டியல் தர்றாங்க. வரைவு பட்டியலாம் ஆய்வு செய்யறோம். நாங்க பூத் வாரியா எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சமாச்சாரம் ஆய்வு செய்யறோம், அதெல்லாம் நாங்க போடுறோம், அதெல்லாம் சரி பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி கடைசி நேரத்தில் வெளியிடக்கூடிய பட்டியலில் திடீர்னு வந்து ஒரே ரூமில் வந்து 88 பேர் இருக்காங்க, 85 பேர் இருக்காங்க, 65 பேர் இருக்காங்க, 18 பேர் தங்கியிருக்காங்க ஒரு ரூமில் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியாகுதுன்னு சொன்னால், அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பிளாசம் அவங்களுடைய அட்ரஸ் தானே என்னென்னு பார்த்தா 0000 எங்களுக்கு யாருன்னு தெரியல. நாங்கள் போகிற ஆளுக்கு நாங்கள் என்ன அடிக்கடி சொல்கிறோம்னு சொன்னால் தேர்தல் கமிஷனுக்கே, அதாவது 24 மணி நேரமும் 365 நாளும் 24 மணி நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொரு 365 நாளும் இயங்கக்கூடிய ஒரு அலுவலகம் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதி ஹெட் குவார்ட்டரில் அது இருக்கணும். இது யாருக்கெல்லாம் உதவுன்னு கேட்டால், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு கூட உதவும். அவர் தன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துட்டு போனாரா, வீடு மாறி இருப்பாரு, இடம் மாறி இருப்பாரு, ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்ல வந்திருப்பாரு. இப்போ நான் மாறி இருப்பேன், அதை வந்து எளிமைப்படுத்த வேண்டாமா? என்னுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்றதுக்கு, நான் இந்த இடத்துல உறுதி செய்யறதுக்கு ஏன் இரட்டை வாக்கு இருக்கு ஒரு ஆளுக்கு? அதே சரி பண்ணுமா இல்லையா? 100% வாக்காளர் அடையாள அட்டையை சரி பண்ணிட்டீங்களா? தரவுகளை நீங்க ஆதார தரவுகளை நீங்க அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கிட்டீங்களா? எதுவுமே செய்யாம நீங்க எந்த வேலையுமே பார்க்கல. நீங்க சொல்றீங்க 15 வருஷமா என்ன பண்ணீங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? இல்ல, நீங்க அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப நான் அதாவது ஒவ்வொரு கட்டமா இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு எலெக்ஷன் இல்ல, 2 எலெக்ஷன் இல்ல, 3 எலெக்ஷன் சந்திச்சிருக்கீங்க. 3 எலெக்ஷன்ல தெரியாததா இப்ப தெரியுது. உண்மை. இப்ப நாங்க வந்து எல்லாருமே, நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது வந்து நாங்க சந்திச்சோம். இந்த சந்திச்ச எலெக்ஷன்ல எல்லாம் இவங்க வெற்றி பெற்ற சமாச்சாரத்துல எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அப்ப எங்களுடைய பார்வை பூராமே எதுல இருந்துச்சுன்னு கேட்டா, என்னடா நம்ம கொடுத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண, நம்ம காங்கிரஸ் கட்சி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வாக்காளர் மிஷின் தான், அந்த விவிபேட் தான், அந்த ஓட்டு மிஷின் தான், அந்த போலிங் மிஷின் தான் எல்லாம் இருக்கு. அதுல ஏதாவது சிக்கல் பண்ணியிருப்பாங்களா? இப்போ நான் கூட போய் நான் அந்த வாக்காளர் மிஷின் ஆய்வு செய்ய போகும்போது நான் போவேன், அந்த பேட்டரியை கழட்டுங்க, நீங்க முடிச்சதுக்கப்புறம் போலிங் முடிச்சதுக்கப்புறம் பேட்டரியை கழட்டி வைங்க. இல்லை பேட்டரியை கழட்டுறதுனால எந்த பிரச்சனை ஏற்பட போகும் சார், அந்த பேட்டரிக்கு சுவிட்ச் வச்சதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போதுன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி உள்ளுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு சேட்டலைட் அனுப்புகிறோம், சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை இங்கேருந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியுது. இதில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம வச்சோம்னா அது எந்த பக்கம் திரும்பும்னு சொன்னால் எங்கள் பக்கத்து திரும்பிடுவோம்னு நாங்கள் பயந்துட்டு எல்லாருமே இருந்தோம். உண்மைதான், எல்லா அரசியல் வச்சு தான் பயந்துச்சு. நாங்கள் மட்டும் இல்லை சரிதானே, நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்பான்ல, அடுத்தாப்புல கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே பேசணும். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, இதெல்லாம் தாண்டி அதுல இருக்க எங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாண்டி என்ன இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க. எப்படி வாக்குகளையே திருடுறாங்க, சாமானிய மக்களுடைய வாக்குகளை திருடுறாங்க, ஒரு பல்க் ஆஃப் ஓட்டுகளை கொண்டு போடுறாங்க. திடீர்னு சாயந்தரம் 4:30 மணிக்கு மேல திடீர்னு முடிய போற நேரத்தில் அந்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பெரிய பர்சன்டேஜ் ஏறுது. இதெல்லாம் எப்படி ஏறுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. நம்முடைய இவர் இருக்கார்ல, அப்துல் கலாமுடைய பிஏவா இருந்தார்ல பொன்ராஜ், அவர் ஒரு சந்தேகத்தை இப்போ இன்னைக்கு போன வாரத்தில் ஒரு சந்தேகத்தை சொல்லியிருக்காரு. அது கூட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட வேண்டிய சமாச்சாரம். சிம்பிள் லோடிங்ல நீங்க சொல்றது புரியுது. இதுல வந்து ஒரு எலெக்ஷனை சந்திச்சா சரி ரைட்டு, நம்ம மேலே தப்பு இருக்கலாம், அதனால மக்கள் வந்து மாத்தி போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். 2வது எலெக்ஷன் பாராளுமன்றம் நடக்குது, சட்டமன்றம் நடக்குது, எல்லாத்துலயுமே அவங்க முன்னாடியா வராங்க.
அப்பெல்லாம் ராகுல் காந்தி பண்ணாம லாஸ்டா எலெக்ஷன் டயத்துல இது மாதிரி பண்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சந்தேக பார்வை வரும்ல. உறுதியாக காலி பண்றாரா? உறுதியாக அது ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம ஒன்றும் இது பெரிய சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம்னு கேட்டால் நாங்கள் எல்லாரும் இதில் சந்தேகத்துக்குரியவர்களாக தான் இருந்தோம். சதனே அதுக்கான ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். எப்படிலாம் இது வந்து தப்பு நடக்குதோங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ எங்களுக்கு உதாரணமாக இந்த மதன் பூர்வ கம்யூனிட்டி கிடச்சிச்சு. சதனே இது கிடைச்ச உடனே தான் இதன் அடிப்படையில் நாங்கள் மற்றதெல்லாம் பார்க்க போகும்போது தான் இவ்வளோ விஷயங்களையும் இந்தியா பூரா பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. நாளைக்கு இது தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம். அதான் நான் ரொம்ப சொல்லலாம். அதே மாதிரி வாக்குப்பதிவு டிஎம்கே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்குல்ல. நல்லா சொல்லணும். அநீதி எங்கே அநீதி நடந்தாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு. ஆனால் அவங்க கூட்டணிங்கிற அடிப்படையில் அந்த விஷயத்தில் சமரம் செஞ்சு போனாங்கன்னா அது நாளைக்கு அவங்களையும் பாதிக்கும். அந்த பொறுப்பு உணர்ந்து அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இது அவங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியை தாண்டி ஒரு தன்னாட்சி அதிகாரப்பட்ட தேர்தல் கமிஷன் ஒரு தப்பை பண்ணுதுன்னு சொன்னால் அந்த தப்பை கண்டிக்கலைன்னா, ஒரு அரசியல் கட்சியை அவங்க கண்டிக்கலைன்னு சொன்னால் அவங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு நாளைக்கு பாதிப்பு வரும்போது எந்த நம்பிக்கையில் அவங்களுடைய கட்சி வேட்பாளர் நாளைக்கு நிற்பார்? எப்படி வேட்பில் நிற்க முடியாதுல்ல. என்னை தோக்கடிக்க முடியும். நான் எவ்வளோ உழைச்சிருந்தாலும் சரி, மக்களுக்காக நான் வேலை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்ல எண்ணத்தை பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து வேட்பாளராக நிற்கணும்னு சொன்னால் என்னை நீங்கள் நிப்பாட்டுவீங்க. யாரோ ஒருத்தவங்க தேர்தல் கமிஷனோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க என்னை தோக்கடிச்சு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? எங்களுக்கெல்லாம் கூட்டணி வேற, அவங்களுக்கு கூட்டணி வேறங்கிற மாதிரி ஆகிப்போயிருதா இல்லையா? நாங்கள் மக்களோட கூட்டணி வைக்கிறோம். சரிண்ணே. அதனால் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அது அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள், மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், இன்னைக்கு அவர் மிகப்பெரிய எக்ஸசைஸை பண்ணியிருக்காரு, இதை ஆய்வு பண்ணியிருக்காரு, உழைச்சிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு இஷ்யூவுக்கும், மக்கள் சார்ந்த இஷ்யூவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, அதாவது சும்மா சொல்ல முடியாது நம்ம அந்த குரல், அவருடைய அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்க முடியும் இந்த ஆட்சிக்கு. இல்லை எடுபடலை இல்லை, நீங்கள் எடுபடலைங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள்கிட்ட நல்லாவே தெரியும். படித்த மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் ராகுல் காந்தி சரியாக இருக்காரு, நேர்மையாக இருக்காரு. அது நீங்கள் வேகங்கிறது நீங்கள் அதாவது நான் யாரையும் குறை இல்லை. இப்போ எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மதிப்புமிகு செல்வப்பிரதி அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு, வாக்கு திருட்டுக்கு எதிரான மாநாட்டை இன்னைக்கு நடத்தினார் திருநெல்வேலியில் 3 நாளைக்கு முன்னாடி. பிரம்மாண்டமான கூட்டம், மக்களுக்கு பூரா எடுத்து சொன்னோம். அதில் அருமையாக பேசினார் எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் தெளிவாக விளக்கினார் இந்த வாக்கு திருட்டு எப்படி நடக்குதுன்னு சொல்லி. அதை விட வேறு ஒன்றும் தேவையில்லை. இதை மக்களை வந்து புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி புரிஞ்சவங்க தான் தமிழ்நாடு மக்களும் சரி, கேரளாவும் சரி. அதே மாதிரி மற்ற நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிய வைக்கணும்னு தெரியாது. ஆனால் அவங்கள்ட்டையும் வேகம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் வேகம் இல்லை. ராகுலுடைய குரல் வந்து ரொம்ப எமோஷனா இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை. நியாயமான கேள்வி. அதாவது என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்கள் தான். நார்த்து சைடில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த விஷயத்தில் இன்னும் காங்கிரஸ் கட்சி இதில் உழைக்கணும். 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தில் இந்த மாதிரியான வாக்கு திருட்டு நடந்திருக்கு, உங்களுடைய ஓட்டு உங்களுக்கு இல்லை, நீங்கள் உண்மையாக ஓட்டு போடுறீங்க, யாருக்கு போடுறீங்களோ அவங்க வெற்றி பெறதில்லை, இது வந்து தேர்தல் உடன்பாடு தேர்தல் கமிஷனோட வச்சுக்கிட்டு அவங்க தோக்கடிக்கப்படுறாங்க. ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அவங்களுடைய விழிப்புணர்வு கொண்டு போகணும். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்திருக்கு, இன்றைக்கி வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கு. ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களுடைய வேட்பாளருக்கு பூரா வெற்றி வாய்ப்பு எடுக்கிறதுக்கு காரணமே இதுதான் காரணம். அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் தமிழக மக்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்வது 100% அவங்க விழிப்புணர்வான மக்கள். இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னு சொன்னால் அவங்க கேட்டுக்குருவாங்க. அவங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய அவங்களுடைய இதை காமிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நிச்சயமாக ஓட்டு போடும்போது இந்த தமிழக மக்களுடைய மனநிலை சரியா இருக்கும், நிச்சயமா அதுக்கு எதிராக இருக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் என்ன காரணம் எதனால அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயம், ஓட்டு போடுற மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்கிறத மட்டுமே நம்ம வச்சுட்டு போயிட முடியாது. நீங்க இந்த விஷயத்தில் நடந்திருக்கக்கூடிய
உண்மையான விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்த எதிர்க்கட்சி அனைவருக்கும் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக, இந்த பாசிச ஆட்சிக்கு எதிரான இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால், தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. தெரிஞ்சவங்களில் முழுவதும் தெரியாதவங்களும் இருப்பாங்க. என்னதான் ஏதோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்கங்கிற அடிப்படையில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் கோபம் இருக்கும் அடிப்படையில். அந்த கோபத்தை காட்டக்கூடிய நேரம் எதுவாக இருக்குன்னு கேட்டால் தேர்தலாக தான் இருக்கும். அந்த தேர்தலில் முழுமையாக காட்டக்கூடிய அளவுக்கு கொண்டு போக வேண்டிய இடம் இந்த அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ்? 100%. பிஜேபியே எடுத்து இந்த 2026 தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது மாதிரி நிச்சயமாக இந்த இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். நிச்சயமாக 200 தொகுதிகளை தாண்டி நிச்சயமாக பிடிக்கும். காரணம் கேட்டால் இங்கே ஆன்டி இன்கம்பரன்சிலாம் கிடையாது. சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் திமுக வந்ததுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாராளுமன்றம் அடுத்த இதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன். நீங்கள் சட்டமன்ற எலெக்ஷனில் ஒவ்வொரு சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தா தெரியும். என்ன தெரியும்னு கேட்டால், சட்டமன்ற எலெக்ஷனில் அந்தந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுக்கக்கூடிய அவங்களோட வெற்றி விகிதாச்சாரத்தை எடுத்து பாருங்கள். அதே நேரத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றுக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை பாருங்கள். அந்த விகிதாச்சாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி, திருச்சி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதி எப்படின்னா வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு திருமயத்தில் நீங்கள் வந்து சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெறும்னு சொன்னால் 1000 ஓட்டில் வெற்றி பெற்றிருப்பார். அதே நேரத்தில் அந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த சட்டமன்றத்தில் வந்து விகிதாச்சாரம் எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டால் அதை விட கூடுதலாக இருந்திருக்கும். 14,000 15,000 அப்படின்னு ஓட்டு கூடுதலாக போட்டிருப்பாங்க. அப்போ இந்த எங்களுடைய காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு அந்த பாசிச பிஜேபி ஆட்சியை எதிர்த்து ஓட்டு போடுற மக்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களுடைய போக்கு பிடிக்கல. முதல் இருந்த காங்கிரஸ் இப்போ வந்து கம்மியாக தானே ஆயிருக்கு. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலே வச்சுக்கிட்டாலும் முதல் இருந்த காங்கிரஸ் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நிறையா இருந்தாங்க நபர்கள். இப்போ கம்மியாக இருக்காங்க. ஏன்? அது எதனால? ஒன்றும் இல்லை, அது யதார்த்தமான விஷயம். நாங்கள் ஆட்சி இழந்து 67 இழந்தோம். சரியா? இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களே மிகப்பெரிய தியாகிகள். சுதந்திர போராட்ட வர தியாகிகள் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஆளுகளே தியாகியான ஆள். காரணம் கேட்டால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை. அதாவது நாங்கள் சொன்னால் செஞ்சு கொடுக்க முடியும், நாங்கள் சொல்லி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட முடியும் அப்படின்லாம் அந்த நம்பிக்கை வரணுமா இல்லையா மக்களுக்கு? நாங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கும், நாங்கள் போய் சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்கிறத தாண்டி நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு விஷயத்தை எங்களால் முடியும், இப்போ என்னால் முடியும், நான் போய் சொல்ல முடியும், அமைச்சர்கிட்ட போய் சொல்ல முடியும், இவர் தகுதியான நபர், இவருக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொன்னால் பரிசீலனை பண்ணுவார். சரிண்ணே? நிச்சயம் பரிசீலனை பண்ணி அவர் ஒரு அதாவது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இப்படி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவார். காங்கிரஸ் கட்சி எங்கே உழைச்சிட்டு இருக்காங்க, நல்ல பொறுப்பாக இருக்காங்க, சேவை செஞ்சுருக்கு, மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவங்க, அவர் நல்ல மனுஷன் செய்ய முடியும், நிச்சயமாக செய்வார். ஆனால் மக்களுக்கு அந்த தேவைக்காக வரக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க என்கிட்ட வரதை விட ஆளுங்கட்சி நபர்கிட்ட போயிட்டா தேவையான வச்சு தானே போவாங்க. அதெல்லாம் உண்மை, யதார்த்தம் தானே. அதனால் அங்கே போயிடுவாங்க. அதனால் நாங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்க முடியாது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த கட்சிக்கு மற்ற ஏனைய கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சிகள், ஆட்சியில் இல்லாத கட்சி இருக்கா இல்லையா, எதிர்கட்சி, இந்த ரெண்டுக்கும் பலம் கூட இருக்கும். எங்கள் மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் சேவை செஞ்சுக்கிட்டு போகிற கட்சிக்கு பலம் கம்மியாக தான் இருக்கும். பொறுத்த வரைக்கும் இல்லை, ஜீரோவில் இருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஜீரோ தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்குல்ல? இல்லை, அதில் நீங்கள் அதாவது வந்து வளர்ந்துருக்குங்கிற சமாச்சாரத்தில் முரண்பட்ட விஷயங்கள் இருக்குது. காரணம் கேட்டால் அவங்க வளர்ச்சியை கட்டமைச்சு காமிக்கிறாங்க. ஆளே இருக்காது, அவங்க கூட்டம் போட்டால் நிறையா சமாச்சாரங்களை, கொடிகள் நிறையா கட்டுவாங்க, பேனர் அதிகமாக கட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் காமிப்பாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் பல இடங்களில் வாக்கு கேட்கறதுக்காக போயிருக்கோம். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது திமுக இருக்கும்போது எங்கள் அப்பா காங்கிரஸ் தான், எங்கள் தாத்தா காங்கிரஸ் தான் அப்படிம்பாங்க. அப்படியே கன்சால்டேட் சாலிடாக அப்படியே எங்களுக்கு ஓட்டு விடுக்கும். இந்த காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறதுனால அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கு தான் முன்னாடி அந்த உதாரணத்தை சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குன்னு கேட்டால், அருமைத் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, இதன் காரணமாக அந்த பிள்ளைங்களும் இன்றைக்கி வேறு கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வேறு கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களும் ராகுல் காந்தியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதான் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். காங்கிரஸ் வளர்ச்சி பெறும் தமிழ்நாட்டிலையும் நாங்களும் பலமாக இருப்போம். இன்னும் அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது.
அமைக்கப்பட சேனல் வரை அந்த இப்ராஹிம் பாபு அவர்களுக்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி